நயினார் நாகேந்திரன் வந்து ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து அப்ப நாளைக்கு அதை சொல்லி இருக்கிறது. நீ சொல்றதுக்கு அண்ணாமலை விளைவிச்சிருவோனா, அண்ணாமலை இருப்பார் என் பக்கத்துல உட்காந்து ஆமா போடு சொன்ன பேச்சுக்கள் தோலைச்சிருவேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இல்ல இந்த கூட்டணி என்பது எடப்பாடி தலைமையில சீரிய முறையில வழிநடத்தப்படும். நான் சொல்ற பேச்சுக்கள் ஜாக்கிரதை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பழனிசாமி ஒரு டம்மி பேசு. அவங்க தனி கட்சி இல்லை, அவங்க வந்து பாஜகவுடைய பி டீம் நாங்கள்லாம் சொல்கிற போது நீங்கள்லாம் வந்து இல்லைன்னு சப்ப கட்டி எவ்வளோ பண்ணீங்க. இப்போ நீங்கள் தான் எங்கே மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த நிபந்தனையுமே எடப்பாடி விதிக்கல இந்த கூட்டணிக்காக. அவரை வாயை மூடிட்டு உட்கார சொல்லியிருக்கிறான். இப்போ அண்ணாமலை நாளையிலிருந்து தமிழக பாஜக பொறுப்புல இருக்க மாட்டார் இல்லையா? எனக்கு வருத்தம் தான். அவர் தேசிய தலைமைக்கு போயிடுவார். தேசிய அளவில் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்றாரு. தேசிய தலைமைனாவே நீங்கள் காலின்னு அர்த்தம். இப்போ வந்து பட்டை நாமம் வந்து அது வந்து உடலோட சம்மந்தப்படுத்துறாரு. நாமத்துக்கு என்ன வழக்கம் நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க அதை ஆபாசமா எடுக்கிறீங்க? உங்க மனசுல அடுக்கு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அமித்ஷா, இபிஎஸ், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்கள் சந்திச்சாங்க. அந்த காட்சியில் நம்ம பார்த்தோம். யார் யாரு? அமித்ஷா, அண்ணாமலை, எடப்பாடி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட நபர்கள், குறிப்பா நயினார் நாகேந்திரன் அவருமே இருக்காரு. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அமித்ஷா, இதில் யார்? பழனிசாமி இருக்காரு, எஸ்பி வேலுமணி இருக்காரு. இந்த கூட்டணி உறுதியா இருக்கு இல்லையா? இப்ப எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? என்னங்க என்னமோ கூட்டணி எனக்கு நான் எத்தனா இருந்தாலும் சொல்கிறது ஒரே கட்சிங்க. பிரான்ச் மேனேஜர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கம்பெனி பிளான் நடத்தணும்னு ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். மேனேஜிங் டைரக்டர் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த டைரக்ட் ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. இப்போ எங்கள் கல்லூரியிலாம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை, கடுமையான எதிர்ப்புகள் குறிப்பாக வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறின அப்போ எஸ்டிபிஐ மாநாட்டில் சொல்றாரு, இனிமேல் வந்து ஒரு சூழல் நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம், இனிமேல் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் கிடையாது கூட்டணி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் கூட்டணி கிடையாது எடப்பாடி சொன்னாரு. சரி, அவர் யார் சொல்றதுக்கு? அதை அவருக்கு யார் ரைட் கொடுத்தா? அது இன்னைக்கு அவர் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் வாயை திறக்கலையே, அவரு பார்த்தனே செய்ய வாயை திறக்காம தான் உட்காந்துருந்தாரு. ஆக அது தெளிவாக தெரியுது. அது ஒரே கட்சி தான், சும்மா ஒரு ஷோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பிரான்ச் மேனேஜர் கொஞ்சம் கோமா இருக்கணும்னு அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த கோச்சுக்காக பேசாமல் சொன்ன பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளோதான் அமித்ஷாவுடைய விசிட். அவ்வளோதான். பழனிசாமி கோவை கூப்பிட்டு ஒழுங்காக வேலை செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்கன்ட்டு போயிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த கூட்டணி என்பது எடப்பாடி தலைமையில சீரிய முறையில் வழிநடத்தப்படும் உத்தரவு போட்டாருங்க. உத்தரவு போட்டார். பிரான்ச் மேனேஜர் இனிமேல் ஒழுங்காக வேலை செய்வார். இவ்வளோ நாள் அவர் பேச்சு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தார், அதெல்லாம் கிடையாது. இனிமேல் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம், இனிமேல் இன்னிலேருந்து அவர் ஒழுங்காக வேலை செய்வார், அண்ணாமலை கீழே தான் வேலை செய்வார்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். இப்போது ஜெயலலிதா காலத்திலிருந்தே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு சுமூக உடன்பாடு இருந்தது, இயற்கை ரீதியான ஒரு கூட்டணி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாருல. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? ஜெயலலிதா இருந்தபோது மோடியா லேடியான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்னாச்சு சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொன்னால் ஒரு மாதிரி பேசுவீங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நீங்கள் தான் சொல்லணும். மோடியா லேடியான்னு கேட்டப்பறம் அந்த அம்மா எங்கே போச்சு, என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்னென்ன மாறுதல்கள் வந்தது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கவங்களால் யாராவது பேச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அயன் லேடின்னு உங்களால் வர்ணிக்கப்பட்டவரே அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போய் ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட காணாமையே போனாங்க. இன்றைக்கி வரல அந்த ஏவன் குற்றவாளிங்கிறது தான் நிற்கிது. அவருடைய சமாதியை திறக்கிறதுக்கு ஒருத்தர் வரல, சமாதியில் நினைவு இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரல, சட்டமன்றத்தினுடைய படத்தை திறப்பு விழாவுக்கு யாரும் வரமாட்டேன்னு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு அந்த மாதிரி கேவலம் நடந்ததில்ல. எதனால் நடந்தது? மோடியா லேடியாங்கிற ஒரு வரி. விடுதலையாகி வெளியில் வந்தவங்க அடுத்த மாதமும் போயிட்டாங்கல்ல, உள்ள மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆனவங்களை வந்து பார்த்துட்டு வந்ததுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட அந்த கவர்னர் வந்து சொல்லலையே, தகவல் சொல்லலையே. கூட்டணி முறிந்தப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா அண்ணாமலை கடுமையா தாக்கியெல்லாம் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் பேசினாங்க. ஜெயக்குமார் அவர்களே வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து 25 ஆண்டு காலமாக வந்து ராயபுரத்துல முடிசூடா மன்னனா இருந்தேன், ஆனா வந்து நான் தோற்றதுக்கு காரணம் வந்து பாஜக கூட்டணி தான், அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமேல் கிடையாது, இனிமேல் நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இப்ப அதெல்லாம் திரும்பியும் பாஜகவோட கூட்டணி என்றப்போ அதிமுக தொண்டர்களே அதுல வந்து
ஒன்றும் பண்ண முடியாதுங்க. முதலாளி சொல்லிட்டு போயிட்டாரு, கேட்டு தான் ஆகணும். அவங்க தனி கட்சி இல்ல. அவங்க வந்து பாஜகவினுடைய பி டீம் நாங்கலாம் சொல்லும்போது, நீங்கலாம் வந்து இல்லன்னு சப்ப கட்டு கட்டி எவ்வளவோ பண்ணீங்க. இப்ப நீங்க தான் எங்க மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க மாரி யூடியூப்காரர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நாங்க முதல்லயே சொல்லிட்டோம், எல்லாம் ஒரே கட்சி தான். அவங்க கட்சிக்குள்ளார இருந்த நிர்வாக கோளாறுல இருந்த சில விஷயங்கள சரி இனிமே ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரும் பேசாம இருந்து கேட்டுட்டு போயிட்டாரு. அண்ணாமலை தலைமையில் கூட்டணி வைக்க முடியாதுன்னாருங்க பழனிசாமி. அண்ணாமலை வெளியே அமிச்சா தான்னாரு. நேத்து கூட பேசினாரு. இன்னைக்கு அவர் பக்கத்துல தானே உட்காந்துருந்தாரு. நயினா நாகேந்திரன் வந்து ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் வந்து அப்ப நாளைக்கு அதை சொல்லி இருக்கிறது. அவருடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அண்ணாமலை வெளியே போனதுக்கு அப்புறம் நாளைக்கு சொல்றது. ஏன் இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிறதானே அமித்ஷா போட்டோம். அவர் இந்த இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படித்தானே இருக்குது. நீ சொல்றதுக்கு அண்ணாமலை வெளியே அமைச்சிருவானா? அண்ணாமலை இருப்பார், என் பக்கத்துல உட்காந்து ஆமாம் போடுங்கிறாரு, ஆமாம் போட்டிருக்காரு. அதுதான் நடந்தது. நீ சொன்னதுக்கு அண்ணாமலை வெளியே அனுப்ப முடியாது. அண்ணாமலையினுடைய தலைமையில தான் நீ வந்து கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிற. உங்க அண்ணாமலையினுடைய பக்கத்துல உட்கார வச்சு அவர் தலைவராக தான் இருக்கிறாருன்றதையும் டிக்ளேர் பண்ணிட்டு அவர் தலைமையின் கீழ் தான் இந்த கூட்டணிங்கிறத வந்து பழனிசாமி கிட்ட சொல்றாரு. சொன்ன பேச்சுக்கள் தோலைச்சிருவேன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். பச்சையா சொன்னா அதுதான் அர்த்தம். இனிமே நீங்க வியாக்கியானம் பண்ணி இல்ல அந்த அந்த மௌனம் இருக்கு இல்லையா, எடப்பாடியினுடைய மௌனம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்கறீங்க? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே சகல வீட்டில் ஒரு ரெய்டு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால்? எதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும்? மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்து ஒரு வாயத்தை வரலையே. அண்ணாமலை வெளியே போகணுங்கிறது ஒரு சின்ன கோரிக்கையை கூட அவர் முடியாதுட்டார்ல. அண்ணாமலை தான் இருப்பார், அவருக்கு தலைமையில் தான் கூட்டணி அமையும். நாளைக்கு நான் என்ன நாகேந்திரன் பதவி வரப்போறார், நாளைக்கு சொல்றது அதை. இன்னைக்கே ஏன் சொல்றாரு? நீ சொல்லி நான் கேட்கப்பட்ட ஜாக்கிரதை, நான் சொல்ற பேச்சக்கள் ஜாக்கிரதை அப்படின்னு இருக்காரு. ஐயா சரிங்க ஐயா, ஒன்றும் பண்ணாம விட்டீங்கன்னா போதுங்க, நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன், பேசாம தான் உட்காந்துருக்காரு. சரி, நீங்க அண்ணாமலை குறித்து நிறைய பேசியிருக்கீங்க, அண்ணாமலை வந்து கடுமை விமர்சனம் கூட பண்ணியிருக்கீங்க. இப்போ அண்ணாமலை நாளையிலிருந்து தமிழக பாஜக பொறுப்புல இருக்க மாட்டார் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வருத்தம் தான். ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு டாப்பிக்கா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நயினார் நாகேந்திரன்லாம் கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி போகிறவர், கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவர், கொஞ்சம் கொள்கை அளவில் பேசக்கூடிய ஆளுன்னு என்னுடைய ஞாபகம். அவங்களாம் கொஞ்சம் சீசன்டு பாலிட்டிஷியன். இவர் மாதிரி எங்களுக்கு தீனி போட மாட்டாங்க யாரும். அண்ணாமலை என்ன ப்ளூ ஃபில்ம் எடுப்பார், வார் ரூம் வச்சுருக்கோம், வா தனியாக வாம்பார், இது மாதிரிலாம் கூப்பிடுவார். எங்களுக்கு ஒரே குஷியாக இருக்கா, வா கிடைச்சிடுற டாபிக் நாங்களும் பேசுவோம். அது மாதிரி காமெடி ஒரு பேசி யார் கிடைப்பா? தமிழ்நாட்டு அரசியல் எங்கள் மாதிரி ஆளுங்க பிரபலம் ஆனதுக்கு காரணமே அண்ணாமலையும் நாத்தாக தலைவர் பேர் சீமான், 2 பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியலில் எங்களுக்குலாம் ஏதுங்க வேலை? அவங்க தானே எங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்தவங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த இவரை வேற சீமான வேற காணும், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை என்ன அடக்கி விட்டாங்களோ என்னன்னு தெரியல, அவரை வேற காணும். இப்போ அண்ணாமலை போனாருன்னா எனக்கெல்லாம் கொஞ்சம் அடிதான். அவர் தேசிய தலைமைக்கு போயிடுவார், தேசிய அளவுல வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்றாரு. தேசிய அளவில் என்ன வேணாலும் கொடுக்கணும். இப்போ தமிழிசை கொடுத்தாங்க, அவங்க என்ன அதுக்கப்புறம் காணாமல் போனவங்க தான். போன வண்டி போயிட்டாங்க. தேசிய தலைமைனாவே நீங்கள் காலின்னு அர்த்தம். ராஜ்யசபாவில் நீங்கள் எம்பி ஆகுறீங்கன்னா நீங்கள் காலின்னு அர்த்தம். ஓய்வு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ரிட்டையர்ட் பீப்புளுக்கு கொடுக்கறது தான் ராஜ்யசபா அந்த காலத்தில். நயினா நாகேந்திரன் அவர்களுமே வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணி கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. குறிப்பா வந்து சட்டமன்றத்துல ஒரு ஆண்மை இல்லாம அதிமுக காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இஷ்யூஸை வந்து பேசுறது இல்லை, நாங்கள் 4 எம்எல்ஏ தான் வச்சிருக்கிறோம், நாங்கள் 4 எம்எல்ஏ வச்சு என்ன பேச முடியும், அவங்க அத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களே அமைதியாக தான் இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தையும் வந்து நயினா நாகேந்திரன் முன் வச்சிருக்காரு. இப்போ அவர்கள் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்றப்போ அதிமுக தொண்டர்களோ பாஜக தொண்டர்களோ எப்படி ஏற்றுக்கொள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அவர் சொன்னது உண்மைதானே. இந்த 3 வருஷத்துல பழனிசாமி என்ன வாதங்க பண்ணாரு சட்டமன்றத்தில்? எந்த ஒரு விவாதத்தில் அவர் கலந்துக்கிட்டு அவர் கேட்ட கேள்விகள்லாம் ஹெட்லைன்ஸாக வந்து பழனிசாமி அதிரடி தாக்க, அதிரடி கேள்வி, ஆளுங்கட்சி திணறல், ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? 3 வருஷம் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? பன்னீர்செல்வத்தை பக்கத்தில் வைத்த எனக்கு எப்படி சீட்டு கொடுக்கலாம், அவருக்கு எப்படி இடம் ஒதுக்கீடு, இதுதான் அசம்பிளியில் அவர் பேசுனது பூரா. வெளியில் வந்தது வந்து எக்காரணத்து முன்னிட்டு துரோகிகளை நான் கட்சியில் சேர்த்த மாட்டேன். இதை தவிர ஒரு 3 வருஷமா என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அரசியல் பண்ணியிருக்காரு? கட்சியை விட்டு துரோகம் செய்து விட்டு போன பன்னீர்செல்வம் சசிகலா தினகரனை சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன் வெளியே, உள்ள வந்தாக பன்னீர்செல்வத்துக்கு எப்படி என் பக்கத்தில் சீட்டு கொடுக்கலாம், இதுதான் அசம்பிளிக்குள்ளாரு.
இதை தவிர பழனிசாமி என்ன பிரச்சனைக்கு அவர் ஒரு போராட்டமோ ஒரு ஊர்வலமோ ஒரு பொதுக்கூட்டமோ என்ன போட்டு பண்ணியிருக்காரு? நாங்களும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறோம், ஆனால் பத்திரிகையாளர்கள் வந்து கேட்க மாட்டேன்றீங்க அதை பத்தி. போடுற மாதிரி செய்தி இருந்தாலுங்க போடுவாங்க. உள்ள சுத்தி சுத்தி கையை விட்டு பார்த்தா காலி பானியா இருக்குது, ஓட்ட பானியா இருக்குது. அதில் என்னத்தை பண்ண முடியும்? செய்திகளை நீங்க உருவாக்கணுங்க. அவர்கிட்ட தொண்டர்களே இல்லைங்கிறது ஈரோடு தேர்தலில் தெளிவா தெரிஞ்சு போச்சு இல்ல. ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தர் வரலையே. 45,000 வாக்குகள் அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல வாங்கி இருந்தார். அல்ல இளங்கோனுக்கு எதிர்த்து கடைசி எலெக்ஷன்ல வந்து அந்த 45,000 வாக்கும் திமுகவுக்கு போயிடுச்சு இல்லை. அது அவங்க கூட்டணிக்கு விழுந்துருந்ததுனாக்கா சீமான் ஒரு தடவை டெபாசிட் வாங்கின ஒரு அதிர்ஷ்டமாக அது ஒரு கிடைச்சிருக்குமில்ல. அது அது எல்லாம் போச்சு இல்லை. அது ஒரு மகத்தான வெற்றி அவர் கிடைச்சிருக்குமில்ல. அது போச்சு இல்லை டெபாசிட் வாங்கின வெற்றி. அதனால வந்து இன்னைக்கு தொண்டர்களே இல்லை. அவரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பழனிசாமி ஒரு டம்மி பீஸ் சும்மா உட்காந்துருக்காருங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல உங்களுடைய வயது அனுபவத்துல வந்து நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியும். இப்போ வைகோ அவர்களா இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களா இருக்கட்டும், கடந்த காலங்களில் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து களமாடினார்களோ இல்ல திமுகவை எதிர்த்து வசைபாடினார்களோ அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அப்படின்றப்போ எடப்பாடி மட்டும் ஏன் வந்து ஒரே நிலைப்பாடோட இருக்கணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன். அது எவ்வளோ தூரத்துக்கு ரைட்டுன்னு தெரியாது. எனக்கு அது எம்எல்ஏ எனக்கே எகேன்ஸ்டாக பேக் ஃபயர் ஆகலாம். எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி திமுகவினருக்கு கொடுத்த தொந்தரவுகளை கண்ணால் பார்த்தவன் நான். எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு ஆத்திரமும் கோபமும் இப்படித்தான் இருந்தது கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த காங்கிரஸை அழிச்சு தீர்த்துட்டு தான் மறுவேளை பார்க்கணுங்கிற அளவுக்கு நாங்கள்லாம் பொங்கி நின்னோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆத்திரம் இருந்தது. எமர்ஜென்சி முடிஞ்சு இப்போ நடக்கிற தேர்தலில் தன்னை அவ்வளவு தூரத்துக்கு பாடுபடுத்தி இந்திரா காங்கிரஸோட வந்து கலைஞர் கூட்டணி வச்சார். நாங்கள்லாம் போய் ஒழிச்சு கட்டிதான் அதனுடைய விளைவை அனுபவிச்சார் அவர். அந்த அம்மா அவரை பயன்படுத்திக்கிட்டு நாடாளுமன்றத்தில் தப்பிச்சுக்கிச்சு, காலை மாறி விட்டுச்சு. சட்டமன்ற தேர்தல் எம்ஜிஆரோட கூட்டணி வச்சு எம்ஜிஆர் தான் ஆட்சி கொண்டு. அதுக்கு அவர் சட்டம் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து காலவாரி விட்ட உடனே இந்த அம்மாளுக்கு வேற வழி இல்லாமல் வந்து கரெக்டாக இவர்கிட்ட சரண்டர். அந்த மாதிரி ஒரு எதிர்மாறான ஒரு ஒரு அவ்வளவு பெரிய விரோதியே வந்து ஒரு கூட்டணி வச்சு தப்பிச்சு சர்வைவ் ஆன ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் தான். அது எல்லாருமே சாதிச்சிட முடியாது. இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு பாஜகவோட கூட்டணி வைத்ததும் கலைஞர். அதைத்தான் சொல்றேன். அது அவருக்கு அந்த சாமர்த்தியம் இருந்து அவருக்கு அதை ஏத்துக்கிறதுக்கான மக்களை அதை ஏத்துக்க வச்சுக்கிறதுக்கான திறமை இருந்தது. அதைத்தான் வைகோ ட்ரை பண்ணி தவிர்த்து போனார். தன்னை ஜெயிலில் 1 வருஷம் போட்டு அடைச்சி வச்சிருந்த ஜெயலலிதாவோட போய் கூட்டணி சேர்ந்தார் கலைஞரால் தன்னை நினைச்சுக்கிட்டு. எப்படி கலைஞர் வந்து இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ அது மாதிரி ஜெயலலிதாவோடு தான் சேர்ந்துக்கிட்டாக இது பண்ணிடுவோன்ற கணக்கு போட்டுக்கிட்டு தண்ணியும் அப்படி நினச்சிக்கிட்டு போனார். வெற்றி அடையல. கதை வேற மாதிரி போயிடுச்சு. அதனால எல்லாருமே கலைஞர் ஆகிட முடியாது. அது சிலருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம். இப்போ எம்ஜிஆர் மேலே வந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மேலே சர்க்காரியா கமிஷனுக்கு ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான். எம்ஜிஆர் மேலே ஏறத்தாழ 15 ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 15 வகையான ஊழல் குற்றச்சாட்டுகள். சத்யா ஸ்டூடியோ நில அபகரிப்பு, ரெட்டையரி அபகரிப்பு, என்னமோ பிரதர்ஸ், என்னமோ செரியன் பிரதர்ஸ், என்னமோ ஒரு 2 மலையாளிகள் அவங்களுக்கு இது கொடுத்தது, சாராய கடைகளை ஏலத்துக்கு விட்டது. இது மாதிரி பல்வேறு வகையான 15 ஊழல் வழக்குகள் அவர் மேலே இருந்து. கலைஞர் மேலே அந்த சர்க்காரியா கமிஷன் பற்றி இன்னைக்கு ஒன்றும் பேசுகிறாங்க. எம்ஜிஆர் மேலே இருக்கிற ஊழல் வழக்கு மக்கள் பேசுறதே இல்லை. அது அவருடைய அதிர்ஷ்டம். ஊழல் வழக்குன்னு வந்து எம்ஜிஆர் தப்பிச்சுட்டு போயிடுவார், கலைஞர் மாட்டுவார். இந்த மாதிரி கூட்டணியில் பல கோளாறுகளை வந்து கலைஞர் பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. எம்ஜிஆருக்கு அதை ஏற்றுக்க முடியாது. எம்ஜிஆரை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய விசித்திரமான ஒரு அரசியல். இதை பார்த்துக்கிட்டே வரும்போது இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கும் இந்திரா காங்கிரஸோட இது போய் கட்சி ஆரம்பித்ததே வந்து வடவராதிக்கத்தை ஒழிப்போம்னு தான் வந்து திராவிட இயக்கமே ஆரம்பித்தது. இன்றைக்கி அந்த ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி இல்லாமல் திராவிட இயக்கங்கள் நிற்கவே முடியலையே. அதுவே வந்து நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஏற்றுக்கிறது. ஒரு எந்த அளவுக்கு கலைஞர் வந்து வடவராதிக்கத்தை எதிர்த்தாருனாக்கா இவங்களோட கூட்டணியில் இருந்தால் கூட
அந்த தேவேகவுடா இவங்கெல்லாம் யார் பிரதம அமைச்சர்னு ஒரு குழப்பம் நீடித்த போது தேவேகவுடா பேர் கூட அவருக்கு மேலே முன்னால் இருந்து வந்து கலைஞர் பேர் தான் பிரதமருக்கு இருந்தது. அவர் பேர் தான் முன்மொழிகிறாங்க. கலைஞர் முடியாதுன்ட்டார். ஏன் முடியாதுன்னாக்கா அதை ஏற்றுக்கிட்டு பிரதம மந்திரி அப்போ உட்காந்துட்டா மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கு தனி அதிகாரம் வேணுங்கிறதெல்லாம் அடிபட்டு போகும். பிரதம மந்திரியை உட்காந்துட்டு மாநிலங்களை அமுக்கிற வேலையை தாங்க உட்காந்துட்டு செய்யணும். தன்னுடைய கொள்கைக்கு தானே எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியை வேணாம்னு சொல்லிட்டு போனவர். அந்த அளவுக்கு தீவிரமா இருந்தவர். அது மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. அந்த அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னை போல அரசியலை பார்த்துக்கிட்டு அதனுடைய அடிப்பக்கத்தை எல்லாம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் ரொம்ப குறைச்சல். அதனால இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் வந்து கலைஞர் வந்து ஏடாகுடமான கூட்டணி வச்சாலும் தப்பிக்கிற சாமர்த்தியம் வந்து கலைஞர் இருக்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் வந்துடுது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்ப அதுல எடப்பாடி வந்து இப்போ அமித்ஷா சொன்னது போல எந்த நிபந்தனையுமே எடப்பாடி விதிக்கல இந்த கூட்டணிக்காக அப்படின்னு சொல்றாருல. இதுல இருந்து என்ன சொல்றது, அவரை வாயை மூடிட்டு உட்கார சொல்லி இருக்கிறான். நிபந்தனை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பச்சையா சொல்றாருங்க. சொன்ன பேச்ச கேட்டுட்டாரு, அவ்வளவுதான். அவரே நிபந்தனை எல்லாம் விதிக்கூடாதுன்னு சொல்லி ஜாக்கிரதைன்னு கட்சியில் இருக்க மற்றவங்களுக்கு இது கொடுத்துட்டு போயிருக்காரு. மிரட்டல் தான். இப்போ 2026 வெளியே அனுப்பிச்சா தான் வருவேங்கிறாரு. காலையில் ஒரு கூட்டத்துக்காக போகல இவங்க. அண்ணாமலை வெளியே அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. உடனே வர்றாங்க. பக்கத்தில் அண்ணாமலை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. இன்னும் அண்ணாமலை தான் தலைவர் இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டு சொல்றாரு. என்ன பண்ண முடிஞ்சுது அவரால்? எந்திரிச்சு வெளியே வர முடிஞ்சுதா? இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தலைவராக இருக்கும் எந்திரிச்சு வர முடிஞ்சுதா? வாய மூடிட்டு உட்காந்து நிறையா உட்காந்துட்டாரு. திமுகவின் மீது அதிருப்திகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி நாங்க 2026 தேர்தலை நாங்க எதிர்கொள்ள போறோம்ன்றாங்க. அப்போ ஓரளவுக்கான வாக்கு சதவீதத்தை இவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை தனித்தனியே எதிர்கொண்டப்போ ஒரு கணிசமான வாக்கு எங்களுக்கு வந்துச்சு. இப்போ இரு கட்சிகளும் இணைந்து மறுபடியும் தேர்தல் சந்திக்கிறப்ப எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நீங்க போய் மக்கள்கிட்ட நிஜமா போய் கேட்டு பாருங்க என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இவங்களையும் போய் பேச சொல்லுங்க. எலெக்ஷன் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை அதுதான். இல்லை, அந்த அளவுக்கு திமுக அசைக்க முடியாத சக்தியாவா இருக்கு. அப்படிதான் இருக்கு. எதிர்கட்சிகள் சரியா இல்லைங்க, தலைவர்கள் சரியா இல்லை, தொண்டர்கள் அந்த கட்சியில இல்லை. அதுதான் பிரச்சனையா இன்னைக்கு திமுகவுக்கு வந்திருக்கிற பெரிய பிரச்சனையா அதுதான். எதிர்கட்சிகள் இல்லாத இதா போச்சு. அவங்க கூட்டத்திலே நான் அதுதான் சொன்னேன். எதிர்கட்சிகள் இல்லாதங்கிறது வந்து உங்களுக்கு நல்லது இல்லைன்னு. எதிர்கட்சிகள் இருந்தால் தான் கட்சி தோண்டனுக்கு அப்பதானே சுறுசுறுப்பு வரும். இப்போ என்ன வந்து ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா நிற்க வைக்கிறீங்க தேர்தல்னு வச்சுக்கோங்க. என்னத்தை கழிக்க போறேன் நான்? தொண்டனுக்கு சோர்வு வந்துடும். யாரை அடையாளம் தெரியாத காந்தரா நிற்கிறானா அதை போய் அவன்டா வேலை செய்யறது பேசாமல் இருந்துடும். ஓட்டு போட கூட வர மாட்டான். எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள், பயங்கரமான ஒரு ஆள் நின்னா தான் தொண்டனுக்கு வந்து நம்ம ஆள் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஆக்ரோஷம் அப்பதான் வரும். ராவணனை ஏற்றனால தான் ராமன் பின்னாடி அத்தனை பேர் போனாங்க. அவர் போய் சுக்கிர வாலி கேலி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ராவணன் பின்னாடி எவனும் போயிருக்க மாட்டான். ராவணன் போடுற யாராலும் வெல்ல முடியாத ஒருத்தனை ஏற்றி அவனு ஒரு அடையாளம் ஒரு ஆசாமி வர்றான்னு சொல்லி தான் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எதிராளி இல்லைன்னாக்கா உங்களுக்கு உங்க பலமும் சேர்ந்து அடிபட்டு போகும். எம்ஜிஆர் இருந்தது, கலைஞர் இருந்ததுனால தாங்க எம்ஜிஆர் ஈடுபட்டாரு. எம்ஜிஆர் இருந்ததுனால தாங்க கலைஞர் ஈடுபட்டாரு. கலைஞர் இருந்தப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ கலைஞருக்கு ஒன்றும் வேலையெல்லாம் பிடிச்சிடல. யாரை எடுத்து நிற்க டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், நீட் விவகாரமா இருக்கட்டும், மாநில சுயாட்சி போன்ற விவகாரங்களா இருக்கட்டும், இந்த விவகாரங்களை மையப்படுத்தி ஸ்டாலின் ஒரு அரசியலை செய்கிறாரு. அது தேசிய அளவில் மையப்படுத்தி ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்காரு ஸ்டாலின். இதெல்லாம் வந்து மக்களை மடைமாற்றுகிற வேலை தான். இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை வந்து மடைமாற்றுவதற்கு இப்படியான இஷ்யூஸை வந்து கையில் எடுத்து களம் காண்றாங்க. நாங்கள் வந்து இதை முறியடிப்போம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. முறியடிக்கிறாங்க. டீலிமிட்டேஷனை விட்டு போறாரா? நீட்டை வித்ட்ரா பண்ணிக்க போறாரா? பண்ண சொல்லுங்க. மடைமாற்றம் செய்யறாங்க. ஆமா, அது மேல மக்கள் கருத்தை திருப்பி விடுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்களேன். திருக்குறளை 63 மொழியில மொழிபெயர்த்தாங்களாம், வெளியிட்டாங்களான்னு தான் கேள்வி. எங்க வெளியிட்டு இருக்காங்க? தமிழுக்கு என்ன செய்தது திமுக அப்படின்றாங்க. அத உனக்கு தமிழே தெரியாத உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி பேசுறது? தமிழை வச்சுக்கிட்டு பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல இந்த ஊரை சேர்ந்த ஒரு மாமி சொல்லிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதை உஞ்சவிருத்தி பாப்பாத்தி, அந்த அம்மா உஞ்சவிருத்தி பாப்பாத்தின்னு என்ன தெரியுமில்ல?
அந்த அந்த ஜாதி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் உஞ்ச விருத்தி அந்த இதை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லணும். பவதி பிச்சாந்தேகின்னா விருந்துக்கு வந்திருக்கிற விருந்தினராக வந்திருக்க எனக்கு பிச்சை போடுங்க அப்படிங்கிறது. ஆக அந்த மொழி பிச்சை எடுக்கிறதுக்காக உருவான அந்த சமஸ்கிருதத்தை பேசி அந்த உஞ்சவருத்தி தொழிலில் இருந்தவங்களை வந்து நிதி அமைச்சராக போட்டதனுடைய விளைவு தான் தமிழை வச்சு பிச்சை எடுக்க முடியாது கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கு சமஸ்கிருதம் தான் பயன்படும் பிச்சை எடுக்கிறதுக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு அமித்ஷா தான் பதில் சொல்லியிருக்கலாமே, இப்படிலாம் தமிழை கேவலப்படுத்தாது, கை தட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தார். திமுகல முன்னணி நிர்வாகியா மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அவருடைய கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. துணை பொதுச்செயலாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து திருச்சி சிவா போடப்பட்டிருக்காரு. அவர் நீக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து பட்டை நாமம் குறித்து அவர் சொன்ன சில விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப கொச்சையாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இப்படியான பேச்சுக்கள் அவர் பேசிட்டே இருக்காரு. குறிப்பா பெண்கள் இலவச பஸ் பயணமா இருக்கட்டும், தொகுதிக்கு செல்லக்கூடிய அந்த இடத்துல மக்களை எதிர்கொள்ற விதம், இதெல்லாம் வந்து அவருக்கு எதிராக போய் நின்றுருக்கு. அவருடைய பேச்சு சரியில்லைன்னு சொல்லி இன்றைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இந்த நீக்கமானது எப்படி நீங்க பார்க்குறீங்க? ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஒரே ஆட்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி மாற்றத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருச்சி சிவாவுக்கு பதவி கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு இவரை பலி வாங்கிட்டாங்க. அவருக்கு பதவி போகுங்கிறத நான் முதல்லயே எதிர்பார்த்தது தான். என்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்கி வனத்துறைக்கு மாற்றினாங்களோ அப்போவே அவர் மேலே கத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். தொகுதி மக்கள் வந்து எனக்கு தண்ணி வரலன்னு பேசுறப்போ வந்து ஓட்டு போட்டு எனக்கு கிழிச்சிட்டீங்க, நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா எனக்கு அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல வந்து ஓசி பஸ்ன்றாரு. இப்போ வந்து பட்டை நாமம் வந்து அது வந்து உடலுறவோட சம்மந்தப்படுத்துறாரு. அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்கள் எங்கேயோ பேசுனது ஏதோ வச்சு அதுதான் சொல்கிறேனுங்களே, குற்றம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாக்கா ஒவ்வொரு வார்த்தைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். பாராட்டுறதா இருந்தால் தான் ஒவ்வொரு வார்த்தையும் புகழ்ச்சியாக மாற்றலாம். அவ்வளோதான். அவரை மாற்றணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்கங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு அவருக்கு வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றினாங்களோ அன்னைக்கே வந்து அவருக்கு தெரியும் தான் எந்த நிமிஷத்துல வெளியே அனுப்பப்படுவோம்னு. ஏதோ ஒரு காரணத்தை கட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த டைம்ல வந்து ஸ்டாலின் அவர்களே வருத்தப்பட்டிருந்தார் இல்லையா? மேடையிலேயே வந்து பொது மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. நம்மவர்கள் காலையில எந்திரிச்ச உடனே என்ன பிரச்சனைய கொண்டு வந்து வைக்க போறாங்கன்னு தெரியல. எனக்கு தூக்கமே வரதில்ல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டிருந்தாரு. அப்போ அதனுடைய நீட்சியா தானே இது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்பவே தலைமைக்கு வந்து அவர் மேல அவநம்பிக்கை வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஏதாவது அவர் நல்லது பண்ணா கூட அதையெல்லாம் மறைச்சிட்டு கெடுதலை தான். தலைவருக்கு பிடிக்கலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்க தானே பக்கத்தில் இருக்கவங்களாம் அல்லக்கையெல்லாம் என்ன பண்ணுவாங்க. ஆமாங்க நீங்கள் அவ்வளோதான் சொன்னீங்க, அவரை இன்னும் என்ன பேசினார் தெரியுங்களா, நாங்கள் அதெல்லாம் ஏங்க எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார், நான் கூட இருந்து நான் வேடிக்கை பார்த்தவன். அவர் கூட இருந்து ஒரு பிஏவை வந்து வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒரு செட்டு அவரை பற்றி எவ்வளோ அவதூறு சொல்ல முடியுமோ அவ்வளோ அவதூறு வந்து எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு அவர் வெளியே அனுப்பணுங்கிற மூடுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் வாய் மூடிட்டு இருந்துட்டோம். அவர் நல்ல ஒழுங்கான பிஏவாக இருந்தார். அவரை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு தடவை கேட்டார், என்னடா அவன் அந்த 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 பிஏ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. சொன்னேன், வெளியே அனுப்புறதுன்னு முடிவு எடுத்துட்டேன், அப்புறம் எந்த சொன்னால் கேட்க போகிற, அனுப்பிச்சிரு, அது ஏன் போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டாரு, அதை வெளியே அனுப்பிச்சாரு. அரசியல் இதெல்லாம் சகஜங்க. ஒரு ஆள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னா அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம எப்படி உள்ளே போகிறாங்கிறதுக்கு அந்த ஆள் மேலே ஆயிரக்கணக்கான பழி சுமத்திக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வெளியே போவாங்க. என்ன வந்து அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தபோது எனக்கு எகேன்ஸ்டாக எவ்வளோ வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் சொன்னேன், மகனும் மருமகள்லாம் வந்ததுக்கு பிறகு சொன்னேன், இன்னும் நான் வீட்டை பார்த்துக்கணுங்கிறதுலாம் இப்போ இது சரியாக வராது, மருமகிட்ட விடு, மகன்கிட்ட விடு, நான் வெளியே போகிறேன்னு வெளியே போயிட்டேன். அப்படி தான் நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா அதுக்கு மகன் வளர்ந்து பெருசாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் மகனுக்கு ஒரு எண்ணம் வரும்ல, நம்ம அப்பா கிட்ட உட்காந்துக்கிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கிறாங்கிற கேள்வி யாருக்குமே வரத்தாச்சு. இல்ல அந்த பேச்சு ரொம்ப கொச்சையான பேச்சு. நான் அந்த பொதுவெளியில் அந்த வீடியோ இருக்கனால வெளிப்படவே கேட்க அதில் நான் சொல்கிறேன், நாமத்துக்கு என்ன விளக்கம் நீங்கள் சொல்லுங்க. நாமத்துக்கு என்ன விளக்கம், லிங்கத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. லிங்கம்னா என்ன சொல்லுங்க, சொல்ல முடியுமா உங்களால? நாமன்னா என்ன சொல்ல முடியுமா உங்களால? அதைத்தான் அவர் சொன்னார். அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டு நெத்திலேயே போட்டுவிட்டு சுத்தரான், கோயிலாக கும்பிடுறீங்க, போய் லிங்கத்தை கும்பிடுறீங்க, பேரை வச்சுக்கிறீங்க மகாலிங்கம் ஜோதிலிங்கம்னுட்டு. அதில் வராத அசிங்கமா பொன்முடி சொன்னதில் வந்துருச்சு. இல்ல அது எப்படி பொதுவெளியில் பார்க்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சனாதனம் அதுதானே சனாதனம் படமாக போட்டு காட்டுறது ஓகே, இது எனக்கு புரியல. என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்களே, நான் அதை தான் கேட்டேன் கோர்ட்டில். அந்த மாதிரி நடித்தா தப்பு இல்லை, பேசினா தப்பான்னு கேட்டேன். பேசாமட்டாங்க. பேசுறதே தப்புன்னா நடிச்சது எப்படி விட்டீங்கன்னு கேட்டேன். அதே தான் நெத்தியில் நாமமாக போடுறாருங்க. பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு இருக்கிறது தான் நாமம்.
இதை நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது நான் அதை சொன்னேன். அப்போ கல்கி பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு பக்கம் ஆர்டிக்கல் வந்தது. பொறுப்புள்ள பதவி பொறுப்பற்ற அதிகாரி அப்படின்னு போட்டு வந்தது. யாரை பற்றி எழுதியிருக்கான்னு பார்த்தா என்னை பற்றி இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா கன்னிமரா லைப்ரரியில் நடந்த ஒரு கூட்டத்தில் இதை நான் சொன்னேன். இப்படி வந்து நாமத்தை வந்து அசிங்கப்படுத்திருப்பேன். அது உண்மையான விளக்கத்தை சொல்லு. நான் நாமத்துக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லு. லிங்கம் என்ன? பெண்ணுறுப்பில் ஆண் இருக்கிறது சிருஷ்டி. சிருஷ்டிக்கிற நேரத்தில் தான் மனிதன் வந்து தெய்வமாகிறான். கடவுளால தான் படைக்க முடியுங்கிற தத்துவத்தை லிங்கம் உணர்த்துது. உன்னால படைக்க முடியாது. படைப்பு தொழிலை வந்து உடல் உறவு கொள்ளும் போது நீ படைப்பு தொழிலை செய்கிறாய். இறைவன் செய்ய வேண்டிய வேலையை அந்த படைக்கிற இறைவன் செய்கின்ற அந்த படைப்பு தொழிலை உடல் உறவின் மூலமாக நீ செய்வதால் அதை நீ கும்பிடு. அதுதான் மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் உடல் உறவு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மனமும் உடலும் ஒத்துழைத்து நீ கடவுளை கும்பிட்டால் தான் நீ கடவுளை அடைய முடியுங்கிறது தான் லிங்கம் கொடுக்குற தத்துவம். ஏன் நீங்க அதை ஆபாசமா எடுக்கிறீங்க? உங்க மனசுல அடுக்கு. செக்ஸ்ல வந்து அவன் கடவுளை காட்டுறான். கோயில் கோபுரங்கள்ல வந்து அடிமட்டத்தில் வந்து செக்ஸ் சிலைகள் இருக்குது. அதை அப்படியே அதை கடந்துக்கிட்டு நீங்க போக 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 மனம் கூர்மை அடைஞ்சு நீங்க போக போக கோபுரம் கடைசியா நின்று கலசமா மாறி கூறா மாறுது. மனம் முழுக்க கடவுளுக்கு பக்கம் போயிடுது. மனமும் உடலும் அப்படி சேர்ந்தா தான் வானத்தில் இருப்பதாக கருதப்படும் கடவுளை நீ அடைய முடியுங்கிறது தான் கோபுரத்தினுடைய தத்துவம். இது தெரியாம நீங்க சனாதனம் பேசுறீங்க. நான் கடவுள் மறுப்பாள. கோபுரத்தை அது நீங்க சர்ச்சிலேயே அதே தான். கூரான கோபுரம் மேல சிலுவை. மனமும் இது வந்து கூர்மையா இருந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன். அது அங்கே இருந்தால் தான் நீ கடவுளை அடைய முடியுங்கிறது தான் அதில். அதே தான் இஸ்லாத்தில் வந்து அந்த கும்பம் மேலே சந்திரன் பிறை அதில் போய் நீங்கள் நின்று தான் நீங்கள் ரீச் ஆக முடியும். எல்லா மதமும் சொல்கிறதுங்க. அது எல்லா மதமும் சொல்கிறது தான். முருகன் கையில் வேல். அந்த வேலுக்கு வந்து ஒரு விளக்கம் KH கோபாலகிருஷ்ணன் ஒரு கதை வசன கர்த்தா எழுதின விமர்சனம் என்ன தெரியுமில்ல? அறிவு தான் வேலுங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை. அறிவு கூர்மையானதாக இருக்கணும். அதனால தான் கூரான வேல். அதே சமயத்தில் வந்து குறுகியதாக இருக்கக்கூடாது. அதனால தான் கீழே அகலமா. வேலெழுத வரையா இருக்கக்கூடாது. அதனால தான் ஆழமா இது. கூர்மையா இருக்கணும், அகன்று இருக்கணும், ஆழமா இருக்கணும். அதுதான் வேல். ஆக முருகன் கையில் இருக்கும் வேல் என்பது ஆயுதம் அல்ல, அது அறிவு. நீங்க மொத்த உள்ளடக்கத்தை சொல்றீங்க. ஆனால் இந்துக்கள் மனம் புண்படும் தானே அவங்க விமர்சனம். இந்துக்களா இருக்கவனுக்கு புரிஞ்சால சொல்றதுக்கு. அவன் என்னைக்கு அவன் தன்னை சனாதனத்துக்கு அடிமையா இருக்கிறான் அவனுக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? அவன் எதுக்காக இந்துவா இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. இவன் கடவுளை வேதத்தில் சொல்லல, போய் சுத்திக்கிட்டு இருக்கிறான். எந்த விதத்தில் இங்கே அங்காள பரமேஸ்வரர் இருக்குது, எந்த விதத்தில் இங்கே துளுக்கானத்தம்மா இருக்குது, எந்த விதத்தில் மாரியம்மா இருக்குது, எந்த விதத்தில் வந்து சிவபெருமான் இருக்காரு, எந்த விதத்தில் முருகன் இருக்காரு. வேதங்கள்லேயே சொல்லப்படாத கடவுளை தான் நம்ம தென்னாட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்களும் நானும் எப்படி இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறது? அப்படி பார்த்தா திமுக பகுத்தறிவு இயக்கம் தானே, அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற கேள்வி வந்துருக்கு. அது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இந்துக்களுடைய ஓட்டு விழுவாது. அதுக்கு TK சோழங்கன் இன்னைக்கு அழகா பதில் சொல்லியிருக்கிறார். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாமே இந்துக்கள் தான். இது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது தான் திராவிட இயக்கம். நீங்க வந்து அந்த உயர் ஜாதிக்காரர்களுக்கு மாத்திரமே இருக்கவங்க தான் சனாதனம். ஆக 3% தான் நீ வந்து இந்து. 3% இந்துக்களுக்கு தான் நீ இருக்கிற. மிச்சம் 97% இந்துக்களுக்கு நாங்க தான் இருக்கோம்னு இன்னைக்கு TK சோழங்கன் பதில் சொல்லியிருக்காரு. அதுதான் திராவிட இயக்கம். எங்க கடவுள் எங்கெங்க இருக்காங்க வேதத்துல? என்ன நீ இந்துன்னு சொல்ற, ஆனா வேதத்துல நான் இல்லையே. இந்த நடவடிக்கை அப்படின்றது தேவையில்லாததான். என்ன பொறுத்தவரை தேவையில்லை. யாருக்கு பயந்துட்டு என்னத்துக்கு பண்றீங்க? சிவாவுக்கு கொடுத்து மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு அற்புதமா பல கேள்விகள் அருமையா வச்சு அவருடைய வாதங்கள்லாம் பிரமாதம் போயிட்டு. அமைச்சர் பொறுப்பு அப்படியே தான் இருக்கு. அமைச்சர் பொறுப்பு அப்படியே தான் இருக்கு. பரவாயில்ல. அவர் இருந்து இத்தனை வருஷம் இருந்ததுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. அந்த அளவுக்கு அவரை கௌரவமாக விட்டுருக்காங்கிறது ஒரு மரியாதை. ஆனால் இதில் என்னன்னா, திருச்சா சிவா போன்றவர்களுக்கெல்லாம் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அந்த அங்கீகாரம் கிடைக்கும்போது நாமளும் உழைச்சா திமுகவில் பதவி கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு கொஞ்சம் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு
கொஞ்சம் ஒர்க் பண்ணாக்க ஒரு வேளை மேலே இருக்கிற தலைவர்கள் நீக்கிட்டு கூட நம்மளை போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதிமுகவில் அவங்க சொல்கிறத வந்து அடிமட்ட தொண்டனாக இருக்கவங்க கூட தலைவனாக வர முடியும் அப்படின்னு பழனிசாமி அடிக்கடி சொல்லுவார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லுவார். இன்றைக்கி இந்த நடவடிக்கை மூலமாக ஒரு கீழே இருக்கிற தொண்டனுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நமக்கு ஒரு வேளை சான்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த வகையில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.